ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம். இது நல்லா வதங்கணும், வெங்காயம் பச்சை மிளகாலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பூண்டு இடித்து போட்டுக்கலாம். இடித்து போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இடித்து போடுறது நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தக்காளி வந்து தாளிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு தக்காளி போல் வதக்கிக்கலாம். அது வதங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய், காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் முருங்கைக்காய், இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, தக்காளி வந்து ஒன்று தான் வதக்கும் போது போட்டேன். இது வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நிறையா கிரேவி மாதிரி வரும். எடுத்து போட மாட்டாங்க. நான் அதனால் அரைச்சிப்பேன் கொஞ்சம் தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு. இதை நல்லா அரைச்சி ஊற்றி இதையும் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக இப்போ மசாலா ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன். நான் வந்து குழம்பு தூள் வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு. நான் ஆனால் தனித்தனியாக தான் ஆட் பண்ணுவேன், தனித்தனி தூள் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் எல்லாமே எண்ணெயில் வதங்கணும். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணி இது வதங்கிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நல்லா வந்து வதங்கிடுச்சா, இப்போது வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம், அதனால் இப்போ இது வந்து நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும், கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நான் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுறேன். வெங்காயம் பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன். புளி குழம்புக்கு ஆம்லேட்டு நல்லாயிருக்கும், அதான் நான் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். ஆம்லேட்டில் வெங்காயம், கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணால், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம். இது பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். காய் இன்னும் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயெல்லாம் நல்லா. இப்போது மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போது மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப கொதிக்க விட்டோன்னா அந்த மாங்காயும் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொதிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வெந்திருக்கும். முருங்கைக்காய், மாங்காய் நம்ம போட்டோம் இல்லையா, எல்லாமே இப்போ வெந்திருக்கும். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
மாங்காய் போட்டால் ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், போதும். எல்லா காயும் வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.